வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரியோட விஷயத்தை பற்றி எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் ரொம்பவே கோவத்தோட. ஹலோ நில்லுங்க பிரதர், என்ன நீங்கள் பாட்டுட்டு பேசிகிட்டே போகிறீங்க? யமுனாவுக்கு ஹோப் கொடுத்தது யார்? நீங்கள் தானே. அப்போ உங்களை தானே நான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பாஸ் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? யமுனாவுக்கு நான் ஹோப் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம் நீங்கள் தான். உங்களால தான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கு. இல்லைன்னா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எங்கேயோ போயிருந்திருப்பேன். நீங்கள் அன்னைக்கு சொன்ன அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தால் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. காவேரிக்காக நான் யமுனாவுக்கு ஹெல்ப் பண்ணேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. காவேரியோட அப்பா போனதுக்கு அப்புறமா காவேரியோட இடத்துல இருந்து நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யமுனாவுக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணேன். நான் அவள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேச, பாருங்க நிவின், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைதான், எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், என்னோட தப்பும் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், அப்படி வாங்க வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்ல, இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறீங்க? நீங்கள் பாருங்கள், இப்போ தான் எந்த ஒரு ஹோப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், யமுனாவை ஏற்றுக்கிட்டு அவள் கூட சந்தோஷமாக வாழ பாருங்க. ஹலோ ப்ரோ, அவள் உங்களுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? அது அவளோட முட்டாள்தனம். எல்லாத்தையுமே இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு விஜய். ஓகே சாரி போ, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதனால் ரொம்ப கஷ்டப்படுறது காவேரி தான். ஏற்கனவே அவள் யமுனா கிட்ட வந்து வாக்கு கொடுத்துருக்கா, கண்டிப்பாக நிவினோட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா திரும்பவும் வந்து அந்த கோயில் பிரச்சனை வருவீங்கன்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா வராதனால ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டா. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு நிற்கிறா. யமுனாவும் இந்த வருத்தத்தோட காவேரியை பயங்கரமாக கஷ்டப்படுத்துறாங்க. இதனால காவேரியால் தாங்கிக்கவே முடியல. இதை கேட்ட நிவினும் வந்து அமைதியாக நிற்க, இன்னொரு பக்கம் விஜய் சொல்றாரு, தயவு செய்து வாங்க, நான் உங்களுக்காக யமுனாவோட நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலில் காத்துட்ருப்பேன், தயவு செய்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. பயங்கர குழப்பத்தோட இருக்காரு. ஒரு பக்கம் நிவின் வீட்டுக்கு போனதும் வந்து விஜய் மாமாவை பார்த்து, என்ன மாமா என்னாச்சு, நிவினை பார்த்து பேசுனீங்களா, சம்மதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாங்க. கவலைப்படாதம்மா, நாளைக்கு கண்டிப்பாக உனக்கும் நிவினுக்கும் மேரேஜ் நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு தைரியமான ஹோப் கொடுக்குறாரு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யமுனா. மாமா, நேற்று அக்கா ஏமாத்தின மாதிரி நீங்களும் ஏமாத்திட மாட்டீங்கல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, அப்படிலாம் நினைக்காத யமுனா, கண்டிப்பாக நிவின் வந்து கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யமுனாவும். ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரி, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா கூடி பேசிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இதுதான் சர்ப்ரைஸ், நாளைக்கே உனக்கு விஷயம் தெரிய வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்ட காவேரியும் குழப்பத்தோட, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் யமுனா வந்து ரெடியாக சொல்கிறாங்க கோவிலுக்கு. ஏன் எங்கே போகிறோம், எதுக்காக கோவிலுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நீ ஃபஸ்ட்டு ரெடியாகி வா காவேரி, அங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரிய வரும் அப்படின்றார் விஜய். கோவிலுக்கு போனதுக்கப்புறமா காவேரிக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. என்ன நீங்கள் நிவின் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அம்மா காவேரி, நிவினை பார்த்து நான் பேசிட்டு வந்தேன், கண்டிப்பாக இன்றைக்கி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிவின் இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதை கேட்ட காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையாலுமையோ அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நானும் ரொம்ப கம்பல் பண்ணி வர சொன்னேன், பட் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதான் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கப்புறமா நிவின் கோவிலுக்கு வராங்க. இதனால் யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவினை பார்த்த காவிரியும் ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. நிவினால் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து தலை குனிகிறாரு. ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க விஜய். இதுக்கப்புறமா பசுபதி இந்த கோயிலில் வந்து என்ட்ரி ஆகிறாரு. இதனால் நிவின் யமுனா கல்யாணம் வந்து தடைப்படுமா இல்லை நடக்குதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this video.